cooking. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரவா தோசைங்க. ஒரு அரை மணி நேரத்துல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இந்த எபிசோட் பார்க்கலாம் வாங்க. இது வந்து அந்த ரவா தோசைக்கு வந்து மாவு புளிக்க வைக்கணும்ல இல்லைங்க. நம்ம அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இந்த எபிசோட் பார்க்கலாம் வாங்க. 1 கப் ரவை நம்ம எடுத்துக்கிறேன். வறுக்காத ரவை 1 கப். அதே 1 கப்ல அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கலாங்க. மைதா 2 டேபிள் ஸ்பூன். மைதா சேர்த்துனா கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கிடைக்கும், அதுக்காகத்தாங்க. அடுத்து வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர், புளிக்காத தயிரை நம்ம சேர்த்திக்கலாங்க. 2 ஸ்லைஸ் இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாயை நான் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணியாட்டு இருந்தது ரவா தோசை நல்லா வரும். கட்டி இல்லாமல் மாவை கரைச்சிக்கலாங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீரகம், இஞ்சி, உப்பு இதெல்லாம் வந்து நல்லா கலந்து வரட்டுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ பாருங்க 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரவை அரிசி மாவு நல்லா தண்ணி நல்லா ஊறி நல்லா இருக்குதுங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, பொடி பொடியாக கட் பண்ணி வச்சேன் ஒரு வெங்காயம் நம்ம சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. நம்மளுக்கு ரவா தோசைக்கு வந்து தண்ணியாட்டு இருக்கணும், அந்த அளவுக்கு தண்ணி நிறைய நம்ம சேர்த்திக்கலாங்க. பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். மறுபடியும் நான் 1 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்திருக்கேங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் ரவா தோசை. தண்ணியாட்டு இருந்தால் தான் தோசை நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு நல்லா தோசை நல்லா இருக்குங்க. இப்போது தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம், நல்லா காயணும் தோசைக்கல். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி தோசை வந்து ஊற்றிக்கலாங்க. அங்கங்கே ஓட்டே இருந்தால் தான் ரவா தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம திருப்பி போடுறதுனா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் ரவா தோசை. பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இன்னொன்று உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். இது மாதிரி ஊற்றிக்கோங்க. இது மாதிரி ஊற்றுறப்போ தான் அந்த ஓட்டையாக வந்தால் தான் அந்த ரவா தோசைக்கு சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சம் மேலே எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சேர்த்திட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து பெரிய பர்னராக இருக்கிற அடுப்பில் வச்சுக்கோங்க. தோசைக்கல் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் நல்லா வரும். இப்போ பாருங்கள் ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா மொறுன்னு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி, கார சட்னி, கடலைப்பருப்பு சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பாட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட பார்க்கலாங்க. கமெண்ட் பண்ணுங்க, பாய் பாய்.